ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு ஜுவல்லரி வாங்குறது, அப்புறம் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது, கோல்டு சேவிங் டிப்ஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி இப்போ வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாமா, அல்லது மணி சேவ் பண்ணி அதை வாங்கலாமா, அல்லது சீட்டு போட்டு அப்படி வாங்கலாமா, எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வாங்கலாம், எது வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கு நம்ம வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி சேவ் பண்ணி வாங்கலாமா, அல்லது மணியை வந்து சேவ் பண்ணி வச்சு அதை மொத்தமாக கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜுவல்லரி வாங்கலாமா, அல்லது நகை சீட்டு போட்டு வாங்கலாமா, இப்படி வந்து எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கும். இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கிராம் வந்து இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6710 ரூபா. இப்போ வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியோட சேர்க்கும் பொழுது 7000 ரூபாய்க்கு 1 கிராம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 1 பவுன் வாங்குறது 8756, அதாவது 56,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 பவுன் வாங்கிட முடியும். அதுவே ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 1 இயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோவில் 11 மந்த்து தான் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா சீட்டு போடுறோம் அப்படின்னா 11 மாதங்கள். அதே மாதிரி நான் வந்து அதை வந்து கம்பேர் பண்ணுறதுனால அதே மாதிரி மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 11 மாதம் சேவ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி கோல்டு காயின் வந்து ஒரு 11 மாதங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், இது 3ல் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து 11 மந்த் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 11 மந்த் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 58,000 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 1 பவுன் கண்டிப்பாக நம்மளால் வாங்கிட முடியும். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கும் பொழுது 100 மில்லிகிராம், அப்புறம் வந்து 500 மில்லிகிராம், 1 கிராம், 2 கிராம் இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்குது. உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும்போதும் நம்ம வாங்கிக்க முடியும், கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்கும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வாங்கிக்க முடியும். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்பொழுது அந்த பணம் வந்து கரைஞ்சிரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய ஐடியா. பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜுவல்லரியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஜிஆர்டியாக இருக்கலாம், லலிதா ஜுவல்லரியாக இருக்கலாம், அல்லது தங்கமயில் ஜுவல்லரியாக இருக்கலாம், எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஸ்கீம்ஸ் வந்து வந்துருச்சு. அதாவது உங்களுடைய பழைய தங்கத்தை ஒரு 11 மாதங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நகைகளை செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம ஒரு 11 மந்த் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரத்துக்கான பணம் வந்து சேவ் ஆகும். இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் அட்சய தேதியில் வாங்குறதுக்கு நான் டெபாசிட் ஸ்கீம் மூலமாக வாங்கினதுனால எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 வரைக்கும் எனக்கு சேவ் ஆனிச்சு. ஏன்னா நான் ஒரு 3 பவுன் வாங்கியிருந்தேன். அதனால அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கீமில் கூட நீங்கள் வாங்கலாம். அதனால் வந்து உங்கள் கையில் எப்போ அமௌண்ட் இருக்கும், 1000 ரூபாய் இருக்குன்னா 100 மில்லிகிராம் வாங்கலாம். அதுவே வந்து 3500 ரூபாய் இருக்குன்னா 500 மில்லிகிராம் வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜுவல்லரியாக மாற்றும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஸ்கீமில் வந்து போட்டுட்டு 11 மந்த் கழிச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 11 மந்த்து ஒரு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 11 மந்த்தில் நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா 11 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 11 கிராம்ஸ் வாங்குறதுக்கு எப்படி வந்து பணத்தை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மணி சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பியில் போடுறத விட நம்மளை ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொடர் வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம கட்டுறோம். இப்போ வந்து நான் இங்கே 7000 ரூபாய்க்கு நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அதே 7000 ரூபாய் நம்ம வந்து ஆர்டியாக போட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 7000 ரூபாய் வந்து ஆர்டியில் போடுறோம்னு வைங்க. இப்போ 12 மாதம் நம்ம போடுவோம். ஏன்னா ஆர்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்து 1 இயர் அப்படி தான் இருக்கும். அதனால் நான் 12 மந்த் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ 12 மந்த் அப்படின்னா 7000 போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 84,000 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 6%. இது அப்ராக்சிமேட் தான், இது கரெக்டான கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5.8லேருந்து 6.7 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து 6% அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 6% அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 12 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5040 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை வந்து இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டியில் சேவ் பண்ணது 12 மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 89,040 ரூபாய் இருக்கும். ஆனால் 1 இயர் கழிச்சு கண்டிப்பாக ஒரு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங். அதனால் அதை நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 1 பவுன் வாங்கணும் அப்படின்னா 8 × 7,500 ரூபாய் போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 1 பவுன் வாங்குறதுக்கு 60,000 ரூபாய் தேவைப்படும். இதுவே நம்ம அப்பப்போ காயினாக வாங்கி வச்சோம்னா வெறும் 56,000 58,000 முடிஞ்சிடும். இப்போ
அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பணத்தை சேவ் பண்ணி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவுன் வந்து 60,000 இருக்கும். இதுலேயே உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சேவ் பண்ணி வாங்கலாமா, இல்லை அப்பப்போ கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து நம்ம வந்து காயின்ஸாக வாங்கி சேவ் பண்ணலாமா அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காயின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கால்குலேஷனையும் பார்த்துக்கலாம். இப்போ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டியில் சேவ் பண்ண பணத்தை வச்சு நம்ம வந்து இப்போ காயின் வாங்க போகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7,800 இருக்குன்னு வைங்க. இப்போ 89,040 நம்ம கையில் இருக்குது. அப்போ 7,800 அப்படின்னு போட்டோம்னா 11 கிராம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 15% அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னா கூடுதலாக அதுக்கு வந்து வேஸ்டேஜுக்கு ஒரு 12,345 கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ 11 கிராம் அப்படிங்கிறப்போ 11 × 7,500 82,500, அதாவது 7,500 கோல்டர் ரேட் இருக்கும். ஏன்னா 1 இயர் கழிச்சு இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கோல்டுக்கு மட்டுமே 82,500 கொடுக்கணும். அதுவே வந்து 15% வேஸ்டேஜுக்கு 12,345 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 94,845 வந்துடுது. இதோட ஜிஎஸ்டி கண்டிப்பாக 3% கொடுக்கணும். அதுக்கு 2,845. அப்போது 97,680 நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 97,680 நம்மளுக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட் வந்து 89,040 ஆர்டியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து கூடுதலாக எவ்வளோ தேவைப்படுதுன்னா 8,640 கூடுதலாக தேவைப்படுது. அப்போ 1 கிராம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைஞ்சிரும். அப்போது நம்ம 11 கிராம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டியில் சேவ் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 கிராம் தான் வாங்க முடியும். 1 கிராம் வந்து குறைஞ்சிரும். இதுவே நீங்கள் வந்து காயினாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்தந்த மாதத்துலேயே வாங்கியிருப்பீங்க. அப்போ 11 கிராம் கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆர்டியாக சேவ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம், ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம், அல்லது இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு குறையும். அப்போ நம்மளுடைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினாக ஆர்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டு ஸ்கீமு. கண்டிப்பாக இந்த கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸில் வந்து மாதம் ஒரு 7,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 11 மந்த் நம்ம போடுவோம். 11 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 77,000 கட்டியிருப்போம். இது வந்து கோல்டாக ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்கீமில் நம்ம போடணும். கோல்டா அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதம் நம்ம 7,000 கட்டுறோம். அப்போ வந்து 1 கிராம் 10 மில்லிகிராம் ஆட் ஆகுது. அடுத்த மாதம் வந்து கோல்டோட ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 0.99 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ 0.88 மில்லிகிராம் ஆட் ஆகுது. இப்படி ஆட் ஆனுமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10.50 கிராம், இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன், டெபாசிட்டில் இருக்கும். இதுக்கு வந்து 15% வேஸ்டேஜ் அப்படின்னா 12,345. இப்போது நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 11 மாதங்கள் 11 மாதங்கள் சிட்டு ஸ்கீமில் ஒரு 7,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 77,000லேயே நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 11 கிராம் கிடச்சிருது. ஆனால் நம்ம வந்து நகையாக வாங்க நினைக்கும் போது இந்த 12,345 வேஸ்டேஜ், அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்டி 3%, இதெல்லாம் சேர்த்து ஒரு 15,000 பக்கமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகும். அதனால் இந்த 3 ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரியாக தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டு ஸ்கீம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு வந்து ஜுவல்லரி தேவையில்லை, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நீங்கள் கோல்டை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது 11 மந்த் நம்ம வெயிட் பண்ணி திரும்ப கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே ஜிஎஸ்டி தான் இங்கே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இப்போ வந்து பே பண்ண போகிறீங்க. அதனால் இந்த நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஒவ்வொரு முறையும் பே பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு. பட் வந்து நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஒரு 100 ரூபா ஒரு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுல தவறே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதம் 1 கிராம், ஒரு மாதம் 1/2 கிராம், 100 மில்லிகிராம் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது தொடர்ந்து உங்களுக்கு சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதே மாதிரி உங்கள் கையில் வந்து காயின்ஸை வந்து பார்க்கும்போது ஓகே இந்த மாதம் நம்ம வந்து 1 கிராம் வாங்கிட்டோம், கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த மாதம் வாங்கிடணும் அப்படின்னு நம்மளுடைய எண்ண அலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நோக்கி பயணம் பண்ணும். அதனால தான் நான் வந்து இந்த 3ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நகையாக வாங்க விரும்புனீங்கன்னா சிட்டு போடுங்க, அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அது வந்து செய்கூலி வேஸ்டேஜ் வந்து அதிகமாக நம்ம கொடுத்து வாங்குறோம், வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வந்து பையனோட குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபியூச்சரில் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், அல்லது லேண்ட் வாங்குறதுக்காக இருக்கலாம், குழந்தைங்களோட மேரேஜாக இருக்கலாம், எதுக்குனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற வியூவர்ஸ் உங்களால் எவ்வளோலாம் சேவ் பண்ண முடியுதோ, எப்பெல்லாம் சேவ் பண்ண முடியும் அது மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.